சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா மதியழகன் அவர்கள் ரிலீஸ் ஆனது தாங்க. தலைமறைவான புஷி ஆனந்த் அவர்களுக்கு கொடுத்த வரவேற்ப மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் அவர்களுக்கு கொடுக்கிறது தான் மரியாதை. ஏன்னா கட்சி சார்பா சிறை சென்று வந்தவங்களை தான் பாராட்ட வேண்டும். ஆனா தலைமறைவானவங்களுக்கு ஏன் ஃபயர் விட்டுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. புஷி ஆனந்த் அவர்கள் டிவிகேல ஒரு தூண் தாங்க. 2 மாநாடு ஆர்கனைசேஷன் ஆரம்பத்துல இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் சரியா செய்த ஒருத்தர் தான். பட் இந்த விஷயத்துல மாட்டதுனால அவருக்கே என்ன பண்றதுன்றது தெரியல. சோ இதுதான் உண்மை. இதே சூழல்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து மற்ற கட்சிக்கு நடந்திருந்தா, உதாரணத்துக்கு நம்ம நாம் தமிழரே சொல்ற பாருங்க, அவங்களுக்கு கூட்டம் வராது, அது அடுத்த விஷயம். சப்போஸ் அவங்களுக்கு நடந்திருந்தா கட்சியே காணாம போயிருக்கும். காரணம் இங்க இழப்பீடுக்கு பணம் தருவதை தாண்டி சோசியல் மீடியாவுல 75% வந்து ஆதரவு கொடுத்தாங்க. உண்மையிலே ஒரு விஷயம் வந்து பாராட்டத்தக்கது. அது என்னன்னா கரூர் அசம்பாவிதம் நடந்த அடுத்த 10 டேஸ்க்கு கட்சியே தலைமறைவு தாங்க. ஆனா உள்ள போராடிட்டு இருந்தது விட்ரல் வாரியர்ஸ். முடிந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸ்லி வேற லெவல். அதுல சில பேர் கைது கூட ஆனாங்க. அதெல்லாம் தாண்டி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே கிரேட் சல்யூட்டுங்க. அடுத்ததாக டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி வருமா, பிஜேபி டிவிகே கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டா தற்போதைய சூழல்ல இல்ல. சப்போஸ் கூட்டணி வைத்தால் கூட அது காங்கிரஸ் ஆக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த அந்நிய நம்பியோட கருத்து. பட் இருந்தாலும் இந்த எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல, அவங்களுக்காக ஒரே ஒரு கான்பிடென்டான ஒரு பதில சொல்லிடுறேன். ஒருவேளை பிஜேபி கூட டிவிகே கூட்டணி வச்சா நம்ம டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிரலாம். ஓகேவா? தமிழகத்துல ஒரு மாற்றத்திற்கான படைபலம் டிவிகே கிட்ட தான் இருக்கு. சோ தனித்து நிற்பது தான் சிறந்தது. கூட்டணி சென்றால் கட்சியே கேள்விக்குறியாகிடும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மதுரை மாநாட்டப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாம் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். பட் அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியல. அதை தொடர்ந்து ரீசன்ட் டேஸ் வீடியோஸ்ல 41 உயிர்களுக்காக அமைதி பேரணி நடத்தி மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். அந்த வகையில அமைதி கூட்டம் நடத்துறதுக்காக டிவிக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ இத கேக்குறப்ப நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சோ கூட்டணி சார்ந்த விஷயங்களை பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன